Periyar Maniamma Institute of Science and Technology, Tanjavur. Civil Engineering with specialization in GIS and remote sensing and more. சுவைத்தவர் நெஞ்சுமெல்லாம் சமைத்தவர் நிலைத்திட உங்கள் சமையலில் MVM ஸ்ட்ராங் கட்டு பெருங்காயம். இலங்கை அதிபர் தேர்தலில் அனுரகுமார திசாநாயக்கா வெற்றி பெற்றிருக்கிறார். இலங்கையில் அதிபர் பொறுப்பேற்ற முதல் இடதுசாரி தலைவர் என்ற பெருமையை இன்று அவர் பெற்றிருக்கிறார். 1987 ஆண்டு JVP என்ற ஜனதா விமுக்தி பெரமுனா அமைப்பில் இணைந்த இவர் இப்போது அந்த அமைப்பின் தலைவரும் கூட. அனுரகுமார திசாநாயக்கா இலங்கையின் புதிய அதிபராக பொறுப்பேற்றுள்ள இந்த நேரத்தில் நான் கொழும்பு நகரில் வளர்ந்தவன் என்ற அடிப்படையில் 1971 ஆண்டு JVP நடத்திய புரட்சியை பற்றி இப்போது நினைவு கூறுகிறேன். அப்போது நான் சிறுவன். சற்று மங்கலான காட்சிகளே என் மனதில் இருக்கின்றன. இலங்கை தலைநகர் கொழும்பில் அந்த காலகட்டத்தில் பெரும் பரபரப்பு நிலவியது. ஊரடங்கு சட்டம் பிறப்பிக்கப்பட்டது எல்லாம் நினைவில் இருக்கிறது. நாட்டின் ஒற்றுமையை வலுப்படுத்த இலங்கை வானொலியில் அப்போது அடிக்கொருமுறை ஒரு தேசபக்தி பாடல் ஒலிபரப்பாகும். நமது நாடு நமது நாடு நம் நாடு என்ற அந்த பாடல் தொடங்கும். JVP புரட்சி நடந்த அந்த காலகட்டத்தில் சட்டைகளில் கருப்பு நிற பொத்தான் வைக்கும் ஒரு நாகரீக மோகம் கொழும்பு நகரத்தில் இருந்தது. இந்த நிலையில் சட்டையில் கருப்பு பொத்தான் வைத்திருப்பவர்கள் எல்லாம் JVP இயக்கத்தவர்கள் என்ற பரபரப்பு ஒன்று திடீரென பரவியது. அது உண்மையா வதந்தியா என்று தெரியாது. JVP அமைப்பில் முன்பின் அறிமுகம் இல்லாத இருவர் சந்தித்துக் கொள்ளும் போது அவர்களது சட்டைகளில் கருப்பு பட்டன்கள் இருப்பதை பார்த்து தாங்கள் இருவரும் ஒரே அமைப்பினர் என்பதை அவர்கள் புரிந்து கொள்கிறார்கள். அதன் மூலம் ஒருவருக்கொருவர் உதவுகிறார்கள் என்ற பரபரப்பு அது. இதையடுத்து அண்ணனின் சட்டையிலும் என் சட்டையிலும் இருந்த கருப்பு பட்டன்கள் என் அக்கால் மூலம் உடனடியாக அகற்றப்பட்டன. இதுபோல வீடுகள் தோறும் கருப்பு பட்டன்கள் அகற்றப்பட்டிருக்கும் என்று நினைக்கிறேன். அதே போல இலங்கை வானொலியில் ஒலிபரப்பாகும் மரண அறிவித்தல்கள் சிலவற்றை JVP அமைப்பினரே பொய்யாக தருகிறார்கள் என்ற பரபரப்பும் அப்போது நிலவியது. வர்ணகுல சூரிய இன்று மரணமடைந்தார். அவரது நல்லடக்கம் கனத்தை மயானத்தில் இன்று மாலை 5 மணிக்கு நடக்கிறது என்பது போன்ற அறிவிப்புகளை JVP அமைப்பினர் ரகசிய குறியீட்டு வார்த்தைகளாக மாற்றி புரிந்து கொள்கிறார்கள். இலங்கை வானொலியின் மரண அறிவித்தலை பயன்படுத்தி அந்த அமைப்பினர் ரகசிய கூட்டங்களை நடத்துகிறார்கள் என்று கூட அந்த காலகட்டத்தில் ஒரு வதந்தி பரவியது. அது எந்த அளவுக்கு உண்மை என்பது தெரியாது. JVP புரட்சி நடத்திய காலகட்டத்தில் எர்னஸ்ட் ஜே சேக்குவேராவை என் வயதுள்ள யாருக்கும் தெரியாது. இலங்கையில் அப்போது நடைபெற்ற JVP புரட்சி சேக்குவேரா புரட்சி என்றே அறியப்பட்டது, அழைக்கப்பட்டது. சேக்குவேரா என்ற பெயர் சேக்க ஒரா என்று அப்போது புழக்கத்தில் இருந்தது. ஒரா என்றால் சிங்கள மொழியில் திருடன் என்று அர்த்தம். எனவே என்னை யுத்த சிறுவர்கள் அந்த காலகட்டத்தில் JVP அமைப்பை ஏதோ ஒரு கொள்ளை கூட்டம் நாட்டை பிடிக்க முயற்சிக்கிறது என்ற அடிப்படையிலேயே புரிந்து வைத்திருந்தோம். என் புரிதல் மட்டுமல்ல, என் வயதுள்ள தமிழ் சிங்கள சிறுவர் சிறுமியர்களின் புரிதல் அப்போது அப்படிதான் இருந்திருக்க வேண்டும். JVP நடத்திய புரட்சியை நசுக்க இந்திய ராணுவம் வரவழைக்கப்பட்டது நினைவில் இருக்கிறது. இந்திய ஹெலிகாப்டர் ஒன்று வானில் பறப்பதை பார்த்து என்னுடைய தாயார் புலகாகிதம் அடைந்து அதோ நம்ம நாட்டு ஹெலிகாப்டர் என்று பரவசம் அடைந்ததாக ஒரு சிறிய நினைவு உள்ளது. புரட்சி நசுக்கப்பட்டு ராணுவத்துடன் நடந்த மோதலில் கொல்லப்பட்ட JVP அமைப்பினரின் ஆயிரக்கணக்கான உடல்கள் களனி கங்கை ஆற்றில் அடித்து செல்லப்படுவதாக அந்த காலகட்டத்தில் பரபரப்பு நிலவியது. ஆற்றோரம் கரையொதுங்கிய உடல்களின் கண்களை கவரக்கொய்யான் பிடுங்கி தின்றுவிட்டதாக என் பள்ளி தோழன் ஒருவன் கூறி பரபரப்பை பற்ற வைத்தது நினைவிருக்கிறது. கவரக்கொய்யான் என்பது 70களில் இலங்கையில் வாழ்ந்த சிறுவர்களுக்கு ஒரு படு பயங்கரமான மிருகம் என்பது பின்னர் தெரிந்து கொண்ட விவரம். JVP-யின் புரட்சி முயற்சி தோற்று போய் அந்த இயக்கத்தை சேர்ந்த 60,000 இளைஞர்கள் வரை கொல்லப்பட்டனர் என்பது பிற்காலத்தில் நான் தெரிந்து கொண்ட செய்தி. அப்படி பலியானவர்களில் ஒருவர் கூட தமிழர் இல்லை என்று எங்கோ படித்திருக்கிறேன். ஆக புரட்சிக்கார இடதுசாரி அமைப்பாக கருதப்பட்ட JVP அமைப்பும் கூட கொள்ளை அடிப்படையில் மற்ற சிங்கள அமைப்புகள் சிங்கள கட்சிகளை போன்றுதான் இருந்திருக்கிறது. இலங்கை தீவு தமிழர்களுக்கும் சொந்தம் என்பது போன்ற பார்வை JVP-க்கும் இருந்ததில்லை போலிருக்கிறது. சரி, பதிவின் இறுதிக்கு வருவோம். ஒரு காலத்தில் ஆயுத புரட்சி மூலம் அரசை பெற முயன்று தோற்ற JVP அமைப்பு
பின்னர் அரசியல் கட்சியாக மாறி இன்று தேசிய மக்கள் கூட்டணியாக உருமாறி இலங்கையில் ஆட்சியை கைப்பற்றியிருக்கிறது. அந்த அமைப்பின் தலைவர் இலங்கையின் புதிய அதிபராக பொறுப்பேற்றிருக்கிறார். அனுரகுமார திசாநாயக்கா எப்படி ஆட்சி நடத்த போகிறார், தமிழர்கள் விடயத்தில் அவரது நிலைப்பாடு என்ன என்பதெல்லாம் தெளிவாக தெரியவில்லை. ஆனாலும் கூட ஆயுத புரட்சியில் தோல்வி கண்டவர்களும் அரசியல் களத்தில் வெல்ல முடியும் என்ற புதிய நம்பிக்கையை அவரது வெற்றி விதைத்திருக்கிறது. அதற்காக அரை மனதுடன் அவரை வாழ்த்துவோம். அவர் என்ன செய்ய போகிறார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம். Periyar Maniamma Institute of Science and Technology, Tanjavur. Civil Engineering with specialization in GIS and remote sensing and more. சுவைத்தவர் நெஞ்சுமெல்லாம் சமைத்தவர் நிலைத்திட உங்கள் சமையலில் MVM ஸ்ட்ராங் கட்டு பெருங்காயம். மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.